5 வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோங்க. டிஸ்பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நம்மகிட்ட வந்து இல்லாத டிஸ்பிளேவே இல்ல. காப்பி டிஸ்பிளேஸ்க்குமே வாரண்டி வந்து கொடுத்துட்டு நாங்க டைரக்டா போய் போனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ண கஸ்டமருக்கு அக்சசரிஸ் வந்து 50 to 80% வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க, 50 to 80% கொடுக்குறேன். 99 ரூபீஸ்க்கு இயர்பட்ஸ் எங்காவது உங்களுக்கு கிடைக்குமா? செக்கிங் சார்ஜ்னு சொல்லி நாங்க எதுவுமே வாங்குறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு வந்து ஃபேவர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்க சர்வீஸா ப்ரொவைட் பண்ணி காப்பி டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா தரோம். ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு 15 பொருள் ஃப்ரீயா தரோம். 15 பொருள் ஃப்ரீயா தரோம். வீடியோ ஜூமர் இருக்கு, இயர்பட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெக் பேண்ட் இருக்கு, சார்ஜர் இருக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பவுச் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 15 பொருள் ஃப்ரீயா கொடுக்குறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம 2021 மொபைல் ஷோரூம் எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா? ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு சில ரவுண்டானா இருக்கு. காலமாடு சில ரவுண்டானாக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டே நம்ம 2021 மொபைல்ஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. நம்ம 2021 மொபைல்ஸ் வந்து 5 வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோங்க. முதல்ல கோயம்புத்தூர்ல தான் நம்ம சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்ல 2 சர்வீஸ் சென்டர் இருக்கு. இப்போ வந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், சென்னை, திருச்சி, கரூர், நாமக்கல் இங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பிரான்ச்சஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு. நம்ம இப்போ மொபைல்ல வந்து வேற எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா மொபைல் சர்வீஸ்க்குன்னு மட்டுமே நம்ம கடை வந்து ஓபன் பண்ணியிருக்கிறோம். நம்மள்ட்ட என்னென்ன சர்வீஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மொபைலோட A to Z என்னென்ன மொபைல்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம இங்க பண்ணி கொடுக்குறோங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நம்மகிட்ட வந்து இல்லாத டிஸ்பிளேவே இல்ல. எல்லா வெரைட்டிலும் எல்லா அமௌண்ட்லயும் வந்து நம்மள்ட்ட வந்து டிஸ்பிளேஸ் அவைலபிளா இருக்கு. ஓப்பனிங் ஆஃபர்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஓப்பனிங்கா வந்து எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கஸ்டமர் கொடுக்க போறீங்க? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இது ஒரு விஷயம் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேங்க. நம்ம வந்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல ஓபன் பண்றது காரணமே கஸ்டமர்ஸ் தான். நம்ம சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறோம். நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பர்டிகுலரா ஓப்பனிங் டேக்காக அப்படின்னு ஆஃபர் கிடையாது. ஸ்பெசிபிக்கா ஆஃபர் எதுவும் கொடுக்கறது இல்ல. வருஷத்துல 365 டேஸும் நம்ம வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல், நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா நானே சொல்றேன். ஓகே, இப்போ மொபைல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மாத்தலாம்னு சொல்லிருக்கீங்க. ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து நீங்க மாத்தி கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் சர்வீஸ்னு எடுத்துட்டா டிஸ்பிளே சர்வீஸ் தான் நம்ம மெயினா எல்லாருமே கேட்பாங்க. இப்போ டிஸ்பிளே சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல வந்து நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே வேணும்ன்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எனக்கு குவாலிட்டியான டிஸ்பிளே வேணும், அமௌண்ட் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு குவாலிட்டியா போடணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்டடா விவோ, ஓப்போ, ரியல்மி அப்படின்னு அந்த பிராண்டட் சர்வீஸ் சென்டருக்கு போய் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க 1 இயர் வாரண்டியோட அங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 500 அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு விலை கம்மியிலேயே இங்க வந்து 1 இயர் to 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி எல்லாம் நாங்க கொடுக்குறோம். அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் இங்க நாங்களே குவாலிட்டியான டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரிஜினல் டிஸ்பிளேஸ். இது இல்லாம நிறைய பேர் விலை கம்மியில எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க 500ல இருந்தே இங்க டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஆனா நாங்க ஸ்டார்டிங் 500ல இருந்தே டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்கேயுமே வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டாங்க. காப்பி டிஸ்பிளேக்கு வந்து எங்கேயுமே வாரண்டியே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு வாரண்டி கொடுப்பாங்க, 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. நாங்க 1 இயர்ல 5 இயர் வரைக்கும் வாரண்டி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளேஸ்க்கு வந்து எங்கேயும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க தான் முதல் முறையா வந்து காப்பி டிஸ்பிளேஸ் கூட வாரண்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். செக்கிங் வாரண்டி சும்மா 1 or 2 days அந்த மாதிரி இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1 monthல இருந்து 3 months வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளேஸ்க்குமே வாரண்டி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்காங்க அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்குவாங்க. இதே வெளியே இருக்காங்க அப்படின்னா அவங்க கொரியர் மூலியமா கூட நீங்க வாங்கி பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டா அவங்க சர்வீஸ் சென்டருக்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போலாங்க. இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால ஒர்க் பண்ற இடத்துல இருப்பாங்க, எல்லாம் வீட்டுல குழந்தைங்க வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால வர முடியாது. சோ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அவங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாங்க டைரக்டா போய் போனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறோம். தனியா எதுவும் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் பண்றது இல்ல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளதான் நம்ம வந்து அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னொன்னு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கே போய் அங்கேயே வச்சு நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். சிலர் வந்து அந்த பிரைவசி கன்சர்ன்
கன்சர்னுக்காக எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அங்கேயே அவங்க கண்ணு முன்னாடி டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணி அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளே சொல்லிட்டீங்க, டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு நேரம்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறும். இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லயும் பண்ணி கொடுப்போம். 1 hour மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த 1 hour அந்த ரேஞ்சில நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஹாஃப் அன் அவர்லயும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அந்த டிஸ்பிளேவுடைய அந்த மாடல்ஸ் தகுந்த மாதிரி அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம குயிக்கா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்காகவும் உங்க கஸ்டமருக்காகவும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அது என்னென்ன ஆஃபர்னு பார்த்தோம். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், நம்ம மொபைல் சர்வீஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் வச்சிருப்போம். இன்னும் உள்ள அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சி போய் ரெகுலரா வர ஆரம்பிக்கிறாங்க. வரவங்க என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இயர்பட்ஸ், நெக் பேண்டு, இந்த மாதிரி ப்ளூடூத் எல்லாம் வெளியே கொஞ்சம் அதிகமா இருக்கு, எங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரி அதையும் நீங்களே பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கஸ்டமருக்காகவே நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எந்தவித ஒரு ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்காம கஸ்டமருக்காகவே நாங்க அக்சசரிஸ் வந்து கொண்டு வந்தோம், இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும் நம்ம கடையில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ண கஸ்டமருக்கு இல்ல நம்மளுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நம்ம மத்த பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர் இல்ல வேற திருச்சி வேற எங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பில்லோ அந்த ஒரு இதை காமிச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்சசரிஸ் வந்து 50 to 80% வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கிறோம். 50 to 80% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க, 50 to 80% கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹெட்செட்லாம் நீங்க வெளியே வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ மேக்ஸிமம் வந்து கடையில எல்லாம் 100 ரூபாய்ல விற்பாங்க. அதிகபட்சம் கம்மி பண்ணி கொடுக்கறது, ஆஃபர்ல கொடுக்கறது அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுவாங்க? 20 ரூபாய் அந்த மாதிரி. அப்படியே கம்மி பண்ணாலும் 50 ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா இது மைக்கோட எல்லாம் இருக்கு. நாங்க என்ன பிரைஸ் கொடுக்குறோம் சரிங்களா? நீங்க ஒரு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளவு கொடுக்குறோம்? தெரிஞ்ச ஒரு 40 ரூபாய்க்கு பண்ணி வெறும் 15 ரூபாய்க்கு தான். வெறும் 15 ரூபாயா? ஆமா, வெறும் 15 ரூபாய் தான். உண்மையாலுமே வெறும் 15 ரூபாய் தான். 50 to 80% டிஸ்கவுண்ட் நம்ம சர்வீஸ் பண்ற, நம்ம ரெகுலரா சர்வீஸ் பண்ற கஸ்டமருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹெட்செட் மட்டும் இல்லைங்க, எல்லா பொருளுமே. இப்ப டெம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க மினிமம் 100 ரூபாய்க்கு தான் வெளியே ஒட்டுவாங்க. இந்த டெம்பர் எல்லாம் பாருங்க, குவாலிட்டியான டெம்பர் 100 ரூபாய்க்கு தான் ஒட்டுவாங்க. அதிகபட்சம் அதே மாதிரி கம்மி பண்ணாலும் 50 ரூபாய்க்கு ஒட்டுவாங்களா? ஆனா நாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20-25 ரூபீஸ்க்கு நம்ம கஸ்டமருக்கு, சர்வீஸ் கஸ்டமருக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் இருக்குது, இந்த மாதிரி இயர்பட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக் பேண்ட்ல வெறும் 99 ரூபீஸ்க்கு உங்களுக்கு நீங்க எங்காவது கிடைக்குமா? எங்கேயுமே கிடையாது. 99 ரூபீஸ்க்கு இயர்பட்ஸ் எங்காவது உங்களுக்கு கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து வெறும் 75 ரூபாய்க்கு நெக் பேண்ட், 99 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ் இப்படின்னு சொல்லி 50 to 80% ஆஃபர்ல வந்து அக்சசரிஸ் வந்து எந்த ஒரு மார்ஜின், எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம கஸ்டமருக்காகவே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது வெளியே. அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம அதிகமா பண்றதுக்கு கஸ்டமரும் வந்து எங்க ஊர்ல ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கஸ்டமர் கேட்கறாங்க. அந்த மாதிரி கஸ்டமரோட சேர்ந்து நாங்க மிங்கிள் ஆகி நாங்க சேர்ந்து கஸ்டமரோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 to 80% ஆஃபர்ல சொல்லிட்டீங்க. இதே டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்றதுக்குலாம் வந்து ஒரு ஆஃபர் சொல்லிருந்தீங்க. அது என்ன மாதிரியான ஆஃபர்? ஆக்சுவலா வந்து இப்ப நான் 50 to 80% ஆஃபர்னு சொல்றது அக்சசரிஸ். சர்வீஸ் பண்ற கஸ்டமர் அக்சஸ் வாங்குவாங்க இல்லைங்களா? ஒருத்தங்க வராங்க, நம்மள்ட்ட டிஸ்பிளே மாத்துறாங்க, பேட்டரி மாத்துறாங்க, இல்ல சார்ஜிங் மாத்துறாங்க. இப்போ அவங்க நம்ம கஸ்டமரா இருக்காங்க, இல்ல நம்ம ஃபாலோவர்ஸா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ ஒரு டெம்பர் சேஞ்ச் பண்ணும், இல்லைன்னா ஹெட்செட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அது 50 to 80% அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா நம்ம ரெகுலரா வந்து கேட்கறவங்களுக்கு நார்மல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அக்சசரிஸ் 50 to 80% பண்றோம். இது இல்லாம நம்ம சர்வீஸ் தான் மெயினா பண்றோம். சர்வீஸ்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப சர்வீஸ்னு எடுத்துட்டோம், இப்ப நிறைய பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? கரெக்ட் தான். இப்போ சர்வீஸ்ங்கும் போது இங்க எவ்வளவோ கடை, நிறைய கடை இருக்கு. கரெக்டுங்களா? நிறைய கடை இருக்கு. இப்ப நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு ஏன் கஸ்டமர் டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன், ஒரு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒரு 2-3 ஆஃபர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்போ அதுல இருந்து கஸ்டமர்ஸ்க்கே தெரிஞ்சிடும் என்ன டிஃபரன்ஸ்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து போன் நீங்க வந்து திடீர்னு சார்ஜ் உங்களுக்கு ஏறலன்னு வைங்களேன். இப்ப நீங்க போன் எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறீங்க. கடைக்கு போனவங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போன் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க உள்ள எடுத்துட்டு போவாங்க. உள்ள எடுத்துட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி போன்ல வந்து ஸ்பீக்கர் போயிருச்சுங்க, இல்லைன்னா சார்ஜர்ல அது போயிருக்கு, இது போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி 500 ரூபாய் பில்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாது.
ட்ரஸ்டபிளா இல்லையான்னு தெரியல. கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்னன்னா இங்க முதல்ல ட்ரஸ்ட் தான் நம்ம கடையோட மெயின் டீமே. உங்க கண்ணு முன்னாடியே வச்சு நாங்க எல்லாமே பண்ணி காமிப்போம் உங்களுக்கு. அதாவது நீங்க வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் ஒண்ணு இல்ல, நம்ம 2021 மொபைல்ஸோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எதுவுமே மறைக்கல, நாங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நாங்க சொல்லியிருப்போம். ஒண்ணு இல்ல, ஒரு வீடியோல கூட நான் பேசியிருப்பேன். இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஏறலைன்னா நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் கழட்டிட்டு உங்களுக்கு அந்த சார்ஜிங், இப்போ ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரீங்கன்னா ஸ்பீக்கரை, புது ஸ்பீக்கரை மாத்தி கொடுக்க மாட்டேன். ஆனா நார்மலா புது ஸ்பீக்கர் மாத்தி கொடுத்து ஒரு 500 ரூபா பில்லு வாங்கலாம். ஆனா நாங்க அப்படிலாம் பண்றது இல்லை. நீங்க வந்தீங்கன்னா முதல்ல ஓபன் பண்ணி ஸ்பீக்கர் வந்து அது வந்து சில நேரம் வந்து அந்த டெஸ்ட் ஃபார்ம் ஆனனாலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து சவுண்டு வந்து கம்மியா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த பொருள் உள்ள இருக்கிற பொருளையே நாங்க ரெடி பண்ண பார்ப்போம். ஸ்பீக்கர் கொண்டு வரீங்க, அதை கிளீன் பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்க எந்த வித சார்ஜும் பெருசா பண்றது இல்லை. ஒரு 50 ரூபீஸ் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். புதுசா பொருள் போட்டாதான் ஒரு 250 அந்த ரேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபால வேலை முடிஞ்சிடும். கரெக்டுங்களா? இப்ப இதே மாதிரி வந்து நீங்க தண்ணியில போன் விழுந்துருச்சு, எடுத்துட்டு வரீங்க, போன் ஆன் ஆகல, நாங்க என்ன பண்ணுவோம்னா போனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அது போயிருச்சு இது போயிருச்சுன்னு சொல்லி அமௌண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். வந்தீங்களா ஓபன் பண்ணி உள்ள இருக்க வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். ரிமூவ் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து போன் ஆன் ஆயிடுச்சுன்னா நாங்க அந்த கிளீனிங் சார்ஜ்னு சொல்லி எதுவுமே வாங்குறது கிடையாது. ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை இன்கேஸ் கிளீன் பண்ணி ஆன் ஆகல, ஏதாவது உள்ள ஸ்பேர் ஸ்பாட்ஸ் போயிருச்சு, அதை மாத்தணும்னா அதுக்கான அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜ் தான் வாங்குவோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இப்ப நெட்வொர்க் உங்களுக்கு போயிருச்சு, இப்போ நீங்க போன் பேசும்போது கேட்கல அப்படின்ட்டு வரீங்கன்னே வந்தவொடனே ஓபன் பண்ணி இந்த மாதிரி இந்த பொருள் போயிருச்சு, அமௌண்ட் இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்றது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்க டைம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பொருளையே நாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தா அதுலயே மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 50 to 100 தான் மேக்ஸிமம். எங்க யூடியூப் சேனல், எங்க இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, அதுல எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதுல எஜுகேட் பண்ணிருப்போம் என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி நீங்க பண்ணணும். அவ்வளோலயே முடிச்சிருவோம், ஒரு 50 100லயே முடிச்சிருவோம். அது நாங்க புதுசா ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது போடணும், இல்ல வேற பொருள் போடணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னா உங்ககிட்ட தெளிவா சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஓகேன்னா உங்க கண்ணு முன்னாடியே நாங்க பண்ணி கொடுத்துரும். இல்லைங்க சார் எனக்கு இங்க இப்ப இந்த மாதிரி பண்ண முடியாது, இவ்வளவு அமௌண்ட் என்னால செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா சரி சார் ஓகேன்னு சொல்லி நாங்க ரிட்டர்ன் கொடுத்துறோம். அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்றது இல்லை. அதுக்கு எது சார்ஜ்? செக்கிங் சார்ஜ் எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன போன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்ன பிரச்சனைனாலும் ஜஸ்ட் நம்ம கீழே வர அந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க, எவ்வளவு ஆகுங்க, இந்த டிஸ்பிளே மாத்தணும் எவ்வளவு ஆகும், இந்த மாதிரி என் போன்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு எவ்வளவு ஆகும் அப்படின்னு போன்லயே என்கொயரி பண்ணுங்க. போன்லயே உங்களுக்கு A to Z என்ன கம்ப்ளைண்டா இருக்கும், என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் ஆகும் எல்லாம் அப்ராக்சிமேட்டா எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து போன்லயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வாங்க, நேர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணி உங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. செக்கிங் சார்ஜ்ன்னு சொல்லி நாங்க எதுவுமே வாங்குறது இல்லை. உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் போன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசுல 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்குமா, கரெக்டான இடத்துல தான் சர்வீஸ் கொடுத்துருக்குமா, இவங்க கரெக்டா பண்ணிருவாங்களா, இன்னும் டீப்பா போகணும்னா நிறைய அவங்க மைண்டுக்குள்ள ஓடும். ஆமா, மைண்டுக்குள்ள நிறைய ஓடும். இன்னும் பிராங்கா சொல்லணும்னா ஏதாவது பொருளை கழட்டிடுவாங்களா அப்படி கூட யோசிப்பாங்க. அப்படி அதுதான் எதார்த்தம். கரெக்டுங்களா? ஆனா நம்ம நீங்க நம்பி வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க சர்வீஸ் பண்ணி இதான் இங்கே நீங்க கஸ்டமர்ஸ் உட்காந்து பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பண்ணிட்டு போகலாம். இல்லைனாலும் நாங்க என்ன ஏதுன்னு நம்ம சொல்லிடுவோம். நீங்க எப்படின்னு பார்த்து உங்களுக்கு, ஏன்னா இப்ப கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க எந்த இடத்துல கம்மியா இருக்கோ, எந்த இடத்துல நம்புறாங்களோ அங்கதான் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய உரிமை இல்லைங்களா? நம்ம வந்து இந்த சஜஸ்ட் தான் பண்ணலாம், எங்ககிட்ட பண்ணுங்க, இவ்வளவு பெஸ்டா நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ சாய்ஸ் கஸ்டமர் எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா கம்பல்சரி விசிட் பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்பவுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ல நம்ம கம்ப்ளைண்ட் நம்பர் ஒட்டி இருக்கிறோம். 1க்கு 4 நம்ம 4 இது ஒட்டி இருக்கிறோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க என்ன இஷ்யூனாலும் உள்ள, இப்ப நான் வீடியோல பேசுறேன், வீடியோல ஒண்ணு பேசுறீங்க, நேர்ல ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னு சில கஸ்டமர் சொல்லுவாங்க. வீடியோல ஒண்ணு சொல்றீங்க, கடைக்கு நேர்ல வந்தா அங்க வேற மாதிரி பேசுறாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பிரச்சனைனாலும் டைரக்டா வந்து எனக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவேன். ஓகே சரிங்களா? அந்த மாதிரி நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு வந்து ஃபேவர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தைரியமா நீங்க வந்து மற்ற இடத்த விட இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணலாம்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே நீங்க சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அமௌண்ட் வைஸும் உங்களுக்கு நாங்க ஃபேவரா பண்ணி கொடுக்குறோம். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்க சர்வீஸா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, இவ்வளவு நேரம் சர்வீஸ் இது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்தோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஒரு ட்ரஸ்ட் மூலமா திருச்சியில நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன அவார்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கஸ்டமர் சர்வீஸை வந்து இப்படி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நிறைய சர்வீஸ் பண்றதை பார்த்துட்டு அவங்களாவே கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஆக்சுவலா நம்ம அமைச்சர் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கையால வந்து எழுதி கொடுத்தது. அதுல அவரோட சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம கடைக்காக வந்து நம்ம சர்வீஸை சேவையை பாராட்டி ஒரு பாராட்டு சான்றிதழ் மாதிரி கொடுத்தாங்க. நல்லா சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அவர் கொடுத்த பிறகுதான் இன்னும் மோட்டிவேஷன் ஆகி நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பிரான்ச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு? கண்டிப்பா ப்ரோ, உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது எல்லாருக்குமான ஆஃபர். நம்ம கிட்ட டிஸ்பிளே காப்பி டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா தராங்க. 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா தரோம். அதாவது ஹெட்செட்டு, கேபிள், டெம்பரு அப்படின்னு சொல்லி ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா தரும். அதே மாதிரி ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு 15 பொருள் ஃப்ரீயா தரும். 15 பொருள் ஃப்ரீயா தரும். செல்ஃபி ஸ்டிக்கு, ஜூமரு, அதுக்கப்புறம் சார்ஜரு, ஹெட்செட்டு, நெக் பேண்டு, ப்ளூடூத், ஸ்பீக்கரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 15 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா தரும். டிஸ்பிளே மாத்தினா வந்து பாத்தீங்கன்னா 15 பொருள் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, அது என்னென்ன பொருளுங்க? நம்ம ஒரிஜினல் மாத்தினா 15 பொருள் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீயாவே கொடுக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ ஜூமர் இருக்கு, இயர்பட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெக் பேண்ட் இருக்கு, சார்ஜர் இருக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பவுச் இருக்கு, டெம்பர் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 பொருள் ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுனால குவாலிட்டி கம்மியா இருக்கும்ல நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நல்ல குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறதுனால எல்லாமே நல்ல பிராண்ட் எல்லாம் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஒரிஜினல் மாத்திரவங்களுக்கு மட்டும் இல்ல, காப்பி டிஸ்பிளே நம்மள்ட்ட வந்து மாத்திரவங்களுக்குமே 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கும். 5 ப்ராடக்ட். ஆமா, இப்ப நம்ம காப்பி டிஸ்பிளே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளேக்கு 5 பொருளும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பர், இப்ப டெம்பர் நீங்க வெளியே ஓட்டினாவே எப்படியும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு. 100 ரூபாய் டெம்பர் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்செட் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்ப இப்படின்னு பவுச் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து காப்பி டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கும் ஒரு 5 ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு 15 ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க வந்து கால் பண்ணுங்க, நேரா வந்து விசிட் பண்ணுங்க, நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் எங்க சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. வீடியோ மூலம் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.